Hello dear brothers and sisters, so welcome to போத்தமிழ் classes. போத்தமிழ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தோன்னா முடியரசன். சரியா? ஸோ தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் நம்ம ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ வந்து நம்ம முடியரசனை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ முடியரசனை பற்றின சிறப்பு செய்திகள் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்றத ஸோ பார்த்துருவோம். ஸோ நியூ புக் ஆகட்டும், ஓல்டு புக் ஆகட்டும், எல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பார்த்துலாமா? ஸோ தமிழ் சான்றோர் முடியரசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எனக்கு பிடித்த கவிஞர்களில் ஸோ கண்ணதாசன் அதே போன்ற முடியரசனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? பட்டுக்கோட்டையாக ரொம்ப பிடிக்கும். சரியா? நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சனல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பாருங்க, இயற்பெயர் துரைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் என்னது? துரைராசு. ஸோ இவர் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரியகுளம், தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பகுதியில் பிறந்திருக்காரு. இவருடைய காலம் 1920 அக்டோபர் 7 1998. அது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 இறந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெற்றோர் சுப்புராயலு, தந்தை சுப்புராயலு, தாயார் சீதாலட்சுமி. அடுத்து பாருங்க, காரைக்குடியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். எங்க? காரைக்குடியில. கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? எல்லாமே ஸ்டேட்மெண்ட்லேயே கேட்கலாம், இல்லை டேரக்டாக கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? முடியரசன் எங்கு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார்? காரைக்குடியில். அடுத்து பாருங்க, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர், அதற்கு ஆதரவும் தந்தவர். சாதி மறுப்பு திருமணத்தை செய்தவர், அதற்கு ஆதரவும் தந்தவர். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர். ஓகேவா? அப்படின்னா பாரதிதாசன் வழி வந்த அந்த கவிஞர் அர்த்தம். ஸோ பாரதிதாசன் பரம்பரை தலைமுறைக்கு, பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்த கவிஞர்களில் அந்த தலைமுறையில் மூத்தவர் யாரு? முடியரசன். ஓகேவா? அப்படின்னது முன்னோர்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் நண்பர். ஓகேவா? தந்தை பெரியார்ட்டையும் பேரறிஞர் அண்ணா கூடயும் ஒரு சிறந்த நட்பு பாராட்டியவர். 1998 தமிழக அரசனுடைய கலைமாமணி விருதை பெற்றார். அடுத்து 2000வது வருஷம் இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஓகேவா? இவருக்கு கிடைச்சக்கூடிய சிறப்பு பெயர்கள் பாருங்க. கண்ணதாசனுக்கும் கவியரசன் தான் சொல்லுவோம், முடியரசனுக்கும் கவியரசன்ற சிறப்பு பெயர் இருக்கு. ரெண்டு பேருக்குமே கவியரசன்ற சிறப்பு பெயர் இருக்கு. ரெண்டு பேருமே வச்சு வர மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா யாருக்கு நீங்க கண்ணதாசனுக்கு நீங்க டிக் பண்ணாலும் சரி, முடியரசன் டிக் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான். சரியா? ஸோ இப்போ கவியரசு கண்ணதாசன், அதே போல கவியரசு முடியரசன். ஓகேவா? ஸோ கவியரசன் சொல்லிட்டு இவருக்கு சிறப்பு பெயர் கொடுத்தது குன்றக்குடி அடிகள். குன்றக்குடி அடிகளார் பார்த்தோம் இல்லையா? அதான். சரியா? ஸோ பரம்புமலை விழாவில், பரம்புமலை தான் விழாவில் 1966 அந்த இடத்துல பேசும்போது குன்றக்குடி அடிகள் கவியரசு முடியரசன் சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, சங்க புலவர்ன்ற சிறப்பு பெயரும் இருக்கு. சரியா? இதுவும் குன்றக்குடி அடிகளார் இவருக்கு கொடுத்தது தான். அடுத்து பாருங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் அவர்கள். இந்த சிறப்பு பெயர்கள் இவருக்கு கொடுத்தது அறிஞர் அண்ணா. ஓகேவா? ஸோ பேரறிஞர் அண்ணா 1957 கொடுத்திருப்பார். அடுத்து பாருங்க, திராவிட இயக்க கவிஞர் என்ற சிறப்பு பெயரும் இருக்கு. தேவனைய பாவாணரால பாவரசர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். பாவாணர் இவருக்கு பாவரசர் என்ற சிறப்பு பெயர் கொடுத்திருக்காரு. அது இல்லாம கவி பேரரசர் அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்கு. ஓகேவா? யாருக்கு? முடியரசனை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இவர் இயற்றிய நூல்கள் பாருங்க, எல்லாமே முக்கியமான நூல்கள் தான். முடியரசனுடையது பூங்கொடி, தமிழ்நாடு அரசனுடைய பரிசு பெற்றது. தமிழ் இயக்க போராட்டம். சரியா? தமிழ் இயக்க போராட்டம் பத்தின வரலாறு சொல்லக்கூடிய நூல் இந்த பூங்கொடி. அடுத்து பாருங்க, தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற இன்னொரு காப்பிய நூல் பார்த்தீங்கன்னா வீரகாவியம். பேர்ல இருக்கு, வீரகாவியம். அடுத்து பாருங்க, காவியப்பாவை இல்லைன்னா காப்பியப்பாவைன்னு சொல்ல. காவியம் காப்பியம் ரெண்டும் ஒண்ணுதான். அதெல்லாம் காவியப்பாவை எல்லாம் காப்பியப்பாவை. அந்த நூல் யாருடையது? முடியரசனுடையது. அடுத்து பாருங்க, புதியதொரு விதி செய்வோம், தமிழின் பெருமை பேசக்கூடிய நூல். முடியரசனுடைய கவிதைகள் தமிழ்நாடு அரசனுடைய விருது பெற்றிருக்கு. இது ஒரு தொகுப்பு நூல். முடியரசனுடைய கவிதைகள்லாம் தொகுத்த ஒரு நூல். ஓகே. அடுத்து பாருங்க, ஊன்றுகோல்ன்றது இவருடைய நூல். ஊன்றுகோல். ஸோ இது ஒரு நாடக காப்பிய நூல். பண்டித கதிரேசனார் பற்றிய ஒரு நூல். அடுத்து பாருங்க, இளம்பெருவழுதி, பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்? இது இவருடைய சுயசரிதை நூல். ஓகே, பயோகிராஃபி. அடுத்து பாருங்க, எப்படி வளரும் தமிழ். இது ஒரு கட்டுரை. அடுத்து பாருங்க, ஞாயிறும் திங்களும், மனிதனை தேடுகிறேன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம பாடப்பகுதியே இருக்கு. அடுத்து பாருங்க, மனிதரை கண்டு கொண்டேன் அப்படின்றதும் கொஸ்டின் கேட்கலாம். தமிழ் முழக்கம் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? நெஞ்சு பொறுக்கவில்லையே கொஸ்டின் கேட்கலாம். இது எல்லாமே நூலுடைய தலைப்பு. இந்த நூல் எல்லாமே ஏற்றுனது யாரு? முடியரசன் அவர்கள். ஓகேவா? ஸோ எல்லாமே இம்பார்ட்டன் தான். முடிஞ்ச வரைக்கும் படிங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா புகழுரைகள். முடியரசனை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லபடி அவருடைய புகழுரைகளை பார்க்கலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞர் முடியரசன் சொன்னது யாரு? கவிஞர் அறிஞர் அண்ணான்றதை நம்ம பார்த்துருவோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க, என் மூத்த வழிதோன்றல் முடியரசனே, எனக்கு பிறகு கவிஞர் முடியரசனே சொல்லிட்டு பாரதிதாசனே பாராட்டியிருப்பார். ஓகேவா? சொன்னது யாரு? இதை சொன்னது யாரு? பாரதிதாசன். அடுத்து பாருங்க, கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. மும்மொழியை ஓர் தலையில் முடித்த முடியரசர் எம்முடியும் தலை வணங்கும். எம்முடியும் எந்த தலையும் அவரை வணங்கும். இயற்கையிலேயே கவிஞர் தாய் தமிழே அவர் முடியை, அவர் தலையை உனக்குத்தான் சாய்ப்பார், உனக்கு மட்டும்தான் சாய்ப்பார் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய புகழாரத்தை கண்ணதாசன் கொடுத்துருக்காரு. அடுத்து பாருங்க,
கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஐயா பகுத்தறிவு கவிஞர் முடியரசுன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா, பாருங்க பெரியார் பகுத்தறிவு கவிஞர்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க சுரதா என்ன சொல்லியிருக்கா பாருங்க, வளையாத முடியரசன் வைரத்தூண்தான் அப்படின்றது சுரதாவுடைய ஒரு புகழுரை. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க பாடப்பகுதி போலாமா? ஓகே, பாருங்க 6ஆம் புதிய புத்தகம் நானிலம் படைத்தவன் அப்படின்ற ஒரு சிறப்பு, அதாவது ஒரு நாகரிக மனிதனுடைய வாழ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இது பார்த்துலாமா? ஓகே, பாருங்க, கல் எடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவேலியை, சரியா, காட்டு பெருவேலியை மல்லெடுத்ததின்றோல் மரத்தால் வனப்படுத்தி, மரத்தால் மரம்னு வீரத்தால் வனப்படுத்தி ஊராக்கி, அந்த பகுதியை ஊராக்கி ஓங்கும் நகராக்கி, அதை நகரமாக்கி நாடென்ற பேராக்கி, அதை நாடாக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். யாரு? மனிதன் சொல்றார். ஓகேவா, இந்த மாநிலத்தில் பெரிய நிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் இந்த நாநிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன், பெருமைக்குரியவன், நாகரீக ஒரு மனிதன். சரியா, ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சமர்னா போர். ஓகேவா, அஞ்சும் சமர் கடந்தான். அடுத்து பாருங்க, சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். பனிமலையை சுற்றி கொடி பறித்தான். அடுத்து பாருங்க, முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல். ஏலம்னா தெரியும், மிளகுனா நம்மளுக்கு தெரியும். சரியா, மீதூர பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களம் ஏறி, களம்னது கடல்ல போகக்கூடிய கலன்கள் கப்பல். பொதுவாக பார்த்தீங்கன்னா களம்னா ஒரு வாகனம் கூட சொல்லலாம். ஓகேவா, வாகனம் வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கப்பல்ன்றது நம்ம பயன்படும் அப்படின்றது, அது மூலயமா போயிட்டு பல நாடுகளுக்கும் போயிட்டு வணிகம் பண்ணுறதை செஞ்சிருக்கான் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து பாருங்க, வந்தவன் தான் அஞ்சாமை மிக்கவன் தான். யாருக்கும் அஞ்ச மாட்டான், அஞ்சாமை மிக்கவன் தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை, நல்ல மனிதர்கள் எதை பார்த்து அஞ்சுறாங்களோ அதை அஞ்சு, சான்றோர்கள் எதை பார்த்து அஞ்சுறாங்களோ அதை பார்த்து இவனும் அஞ்சு என்ன பண்ணுவான், அகற்றி விலகிடுவான். அதே போல் அவங்க எப்படி விலகிடுறாங்களோ கெட்டதை பார்க்கும்போது இவனும் விலகிடுவான். அப்படிப்பட்ட நாகரிக மாந்தன் நம்ம அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ சொல்லும் பொருளும் பாருங்க, மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்றவன், ஏன்னா மல்லல் அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம், சமர்னா போர், நல்குதல் அப்படின்னா தருதல் அர்த்தம், கழனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்பு அப்படின்னா பெரு மகிழ்ச்சி, ஏன்னா களி அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், களம்னா கப்பல், ஆழினா கடல். ஓகேவா, சொல்ல ஏதாவது புரியாதவங்களுக்கு இருக்கா? ஓகேவா, ஈஸி தானே, படிச்சலாம் இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க, யார் கவிஞன், ஒரு சிறந்த கவிஞன், ஒரு சிறந்த புலவன்றவன் யார் அப்படின்றத சொல்றாரு பாருங்க. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், காசுக்கு பாடுறவன் கவிஞனை கிடையாது. கைமாறு விழைந்து, பதிலுக்கு பதில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி, நல்ல புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா செஞ்சலாமா, செய்யக்கூடாது. அப்ப புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய், குற்றமற்ற ஒரு கொள்கைன்றது அந்த நெறியோடு நடக்கணும், ஆனா மாசற்ற கொள்கைக்கு மாறாய், அதுக்கு எதிராக நெஞ்சை மறைத்து விட்டு, நம்முடைய நெஞ்சை, மனதையும் உள்ளத்தை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் கிடையாது. தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு, நம்ம தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் கிடையாது. பாருங்க, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அவங்க மேல விழுந்து பாடுறவன் கவிஞன் கிடையாது. என்ன சொல்றாரு பாருங்க, ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்க என துஞ்சாமல், பாருங்க யார வேணா ஆண்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் பொறுக்காம இருக்கணும், அதுக்கும் பொறுக்கக்கூடாது. சரியா, தனது நாட்டின் மீட்சின்னு விடுதலைக்கு பாடுபவன் கவிஞன், அவன்தான் கவிஞன், நாட்டுடைய கவிதைக்கு விடுதலைக்கு பாடணும். ஓகேவா, அடுத்து பாருங்க, மேலோங்கு கொடுமைகளை காணும்போது, மேலோங்கி இருக்கக்கூடிய கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி, அதை பார்க்கும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். ஓகேவா, அடுத்து பாருங்க, தாழ்ச்சொலும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன், அவன்தான் வீரன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, புரியுது இல்லையா? பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இதை புரியாத வார்த்தைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கைமாறுனா பயன், மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற, தேட்டையடை அப்படின்னா செல்வம் திரட்ட, செல்வம் வேண்டி பாடுறோம் கவிஞன் இல்லையா, அதான் தேட்டையடை அப்படின்றத கொடுத்துருப்பாரு. அடுத்து பாருங்க, மீட்சினா மேன்மை, இல்லைனா சொல்லலாம் விடுதலைன்னு சொல்லலாம். ஓகேவா, மீட்சினா மேன்மை இல்லை விடுதலையும் குறிக்கும். மாலை அப்படின்னா நீங்க, மாலை அப்படின்னா அது நீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே, அடுத்து பாருங்க,
நிலமகளே வெல்வாள். ஓகேவா, இந்த பூமி தாயை நம்ம எவ்வளோலாம் சித்திரவதை பண்ணுறோம், ஓகேவா, அது இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நிறைய வந்து தவறுகள்லாம் பூமியில் செய்கிறோம் இல்லையா, ஓகேவா. பொதுவாக சொல்கிறது என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவே நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பூமியை நம்ம அழிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. பதிலுக்கு பூமி தாய் கோவப்பட்டா என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கவிதை என்றது இருக்கும். சரியா, பார்த்துருவோமா. ஸோ 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம், நிலமகளே வெல்வாள். நிலமகள்லாம் யாரு, பூமி தாயை சொல்றார். பார்த்துலாமா. நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம், நமக்குன்னே இருக்கக்கூடியவங்க இந்த பூமி, அதில் தான் நம்ம வாழ்றோம். சரியா, இருப்பவளை வாழ்நாள், நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி, அப்படின்னா அவளை துன்பப்படுத்தின்னு அர்த்தம். நலிவுறுத்தி வருகின்றோம். தலையெடுத்து சுமக்கவென, தலையெடுத்து சுமக்கவென மரத்தை வைத்தோம். சரியா, தலையெடுத்து சுமக்கவென மரத்தை வைத்தோம். இந்த பூமியெல்லாம் மரத்தை வச்சு வளர்க்குறோம். மனைகள் கட்ட, ஒரு மனைகள் கட்ட தூண் வைத்தோம். மனைகளை கட்டுறோம், அதை வீடுகளை கட்டுறோம், தூண்களை வைக்கிறோம் அந்த பூமியில தான். கல் வைத்தோம், கல்லை வைக்கிறோம், காலும் வைத்தோம், அப்படி அதை உழவுன்றதை செய்கிறோம் அப்படின்ற சொல்றாரு. எமக்கென்ன என்றவள் மேல் உமிழ்கின்றோம். சரியா, எமக்கென்ன என்று அவள் மேல் உமிழ்கின்றோம். புரிஞ்சுக்கணும். சரியா, அப்ப எமக்கென்ன, எனக்கென்ன சொல்லிட்டு அவள் மேலேயே நம்ம எல்லாத்தையும், அவள்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவள் மேலேயே உமிழ்கின்றோம். சரியா, இரும்பெடுத்தே, இரும்பெடுத்தே அவள் உடலை அகழ்கின்றோம். அதாவது மிஷினரிஸ்னால நம்ம நிறைய அகழாய்வுகள் இதெல்லாம் செய்யறோம் இல்லையா, தோன்றோம் இல்லையா, ட்ரில் பண்றோம் இல்லையா, கிணறு நோண்டுறோம் இல்லையா, எல்லாமே நம்ம ஆக மொத்தம் ஏதோ பூமி தாயை காயப்படுத்துற மாதிரி பண்றோம் இல்லையா, இயற்கைக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா, அதான் சொல்றாரு. அடுத்து பாருங்க, சுமக்கின்றாள், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. ஓகேவா, பொறுக்கின்றாள், பொறுமைசாலி, ஏன்னா பூமி தாய் பொறுமைசாலி. தொழிலாளி போல் இருக்கும் திறமைசாலி. தொழிலாளி எப்படி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு பொதுவாக எல்லாம் அவனுக்கு தேவைகளை, அவனுக்கான கடமைகள் எல்லாம் செய்வான் இல்லையா, அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு திறமைசாலி நம்முடைய பூமி தாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, கடல் சுமந்தால், பூமி தாய், இந்த பூமியில தான் கடல் இருக்கு. கடல் சுமந்தால், மலை சுமந்தால், கான் சுமந்தால், கான்னா காடு, ஓகேவா, கான் சுமந்தால், கால்நடைகள் பல சுமந்தால், மாந்தன் என்ற உடல் சுமந்தால், மாந்தன் மனிதன், ஓகே, மாந்த உடல் சுமந்தால், வயல் சுமந்தால், நதி சுமந்தால், ஊர் சுமந்தால், நகர் சுமந்தால், செடி சுமந்தால், குடல் சுமந்த, குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை. நல்லா பாருங்க, பெற்றெடுத்த ஒரு அன்னை இல்லா குலப்பிள்ளை. ஒரு அன்னை எப்படி பெற்றெடுப்பாலோ பிள்ளை, அதே பெற்றெடுத்துட்டு ஆனா பிள்ளையே இல்லாத ஒரு அன்னை மாதிரி இந்த பூமியை நம்ம இவ்வளவு வருத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா, ஸோ இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றால். அந்தோ, அந்தோனா ஒரு அவலத்தை, துன்பத்தை சொல்றது. ஓகேவா, அந்தோனா ஒரு துன்பத்தை, அவலத்தை சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல், வியப்புக்குரிய இருக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேவா, அடுத்து பாருங்க, மிடல் சுமந்து. சரியா, அந்தோ மிடல் சுமந்து அவள் உறுத்தி சினந்து நின்றாள். ஓகேவா, அவளுடைய துன்பம், இந்த துன்பத்தெல்லாம் பொறுத்துக்காம ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா சினந்து கோபமிட்டு நின்றாள் அப்படின்னா, மேலாளர் வாழ்வெங்கே அவள் வெல்வார். நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எங்க போயிடும், எல்லாமே வீணா போயிடும், அவள் தான் கடைசியில், இயற்கை தான் ஜெயிக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ பாருங்க, முடியரசனுடைய கவிதை. இந்த நூல், இந்த ஒரு கவிதை எந்த நூல் இடம்பெற்றிருக்கு, மனிதனை தேடுகிறேன் அப்படின்ற ஒரு தலைப்புல இடம்பெற்றிருக்கு. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, மொழியுடைய பற்று இல்லாம இருக்கிறது எவ்வளவு சொல்றது ஒரு வேதனைக்குரிய விஷயம் இல்லையா, அதான் சொல்லியிருப்பார். பாருங்க, ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாடுகின்ற. ஆங்கிலம் அப்பதான் இங்கிலீஷ் படிச்சுட்டோம், இல்லை வேற ஏதாவது மொழி, தமிழை தவிர வேற ஏதாவது மொழி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நம்முடைய தாய்மொழி ஆகிய அன்னை மொழி தமிழை பேசுவதற்கு நம்ம வெக்கப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது பேசுறதுக்கு நம்ம வெக்கப்படுறோம், ஷையா ஃபீல் பண்றோம், நாடுகின்ற தீங்குடைய மனப்போக்கர், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய தீங்குடைய மனப்போக்கர், மனம் கொண்டவன் வாழும் இந்த கூடிய நாட்டில் தென்படுமோ மொழி உணர்வு, தமிழ் அந்த மாதிரி வாழக்கூடிய நாட்டில் தமிழுடைய உணர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாரு. ஓகேவா, அதனால நம்ம மொழியை பேசுறதுக்கு நம்ம அச்சப்படணுமா, இல்லை வந்து பார்த்தோன்னா நானும் பண்ணணுமாலாம் கிடையாது. நம்ம மொழி நாம தான் பேசணும், நம்ம தான் வளர்த்து எடுக்கணும். சரியா, நம்ம மொழியை விட்டுறக்கூடாது இல்லையா. ஸோ ஆங்கிலம் பேசுறதுக்கு நிறைய பேர் இந்த சொல்லுது டுபாக்கூர் உரத்து, இந்த பீலா உரத்துலாம் விடுவாங்க இல்லையா. ஸோ அது அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு கவிதை. சரியா, பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ் நிலம் அப்படின்னும்போது நம்ம மொழி தான் நம்ம முதல், மற்றதெல்லாம் அப்புறம். ஓகேவா, மற்றபடி கற்றுக்கலாம், மொழியை வந்து கற்றுக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து நம்ம தமிழ் மொழியை, நம்ம தமிழ் மண்ணை, நம்மளுடைய தமிழ் நிலம் மறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீங்கான ஒரு கேவலமான செயல். ஓகேவா, ஸோ அதான். அடுத்து பாருங்க, சில சிறந்த பாடல் வரிகள் பார்த்துலாமா. ஸோ முடியரசனுடைய வேற சின்ன கவிதைகள் வேற என்னென்னலாம் இருக்கு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு அவுட் சோர்ஸ் மாதிரி பார்க்கலாமா. மொழி காக்கும் வரம்பில்லையே எம்மொழியும் அழிந்து போகும். அதுதான்
ஒரு மொழியை காக்கக்கூடிய வரம்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மொழின்றது அழிஞ்சு போயிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மனைவினைகள் தமிழ் உண்டா? பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா? பாருங்க. அடுத்து மாண்ட பிணரை மாண்ட பின்பு பிணவினையில் தமிழ் உண்டா? எங்கடா தமிழ் இருக்கு, தமிழை கொள்ளாதீங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? தமிழை வாழ வைக்கணும். ஓகேவா? அதான். அடுத்து பாருங்க, இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு இரண்டும் கொண்ட ஆரடா. ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா வாழ்வுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இன்பமும் ஒரு கரை, 2 கரை இருக்கு இல்லையா? ஒரு ஆறு போகுது அப்படின்னா கரைகள் இருக்கும். சரியா? ஸோ வளக்கரை இடக்கரைன்னு சொல்லி கரைகள் இருக்கும் இல்லையா? பேங்க்ஸ், ரிவர் பேங்க்ஸ்ன்றது இருக்கும். அதில் வாழ்வு இன்பமும் ஒரு பக்கம் துன்பமும் ஒரு பக்கம், ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால், ஒரு வயல்னு இருக்குன்னா அதுக்கு வரப்பு இருக்கணும். அப்போதான் சுற்றி நம்ம ஒரு தண்ணீர் பாய்ச்சும் போது தண்ணீர் நிற்கும், வயலில் நெற்செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஓங்கும், வளர்ச்சி பெறும், நல்ல விளையும். ஓகேவா? அப்போது வயலுக்கு வரப்பொன்று வேண்டாம் என்றால் இருக்கணும் இல்லையா? வேண்டாம் நீ சொல்கிற அப்படின்னா, அதே போல் பாருங்கள், வளக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால், ஒரு வளமான கரைகள் ஆற்றுக்கு இருந்தால் தான் ஆறுன்றது சரியாக செயல்படும், சரியான பாதையில் போகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காட்டாரமே போயிட்டு இப்போ நிறைய வந்து ஃப்ளட் இஷ்யூலாம் பார்த்தோம் இல்லையா? இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதே போல் தவறுகள் என்ன சொல்கிறது, நம்ம இயற்கை அழிவுகள் நடைபெறும் இல்லையா? ஸோ அதே போல் வேணும், ஒரு வளமான ஒரு ஆறுன்னு இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஆற்றுக்கு வளமான வலிமை மிகுந்த கரைகள்ன்றது இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா வேணும் இல்லையா? ஆனால் இல்லைன்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தவறான ஒரு விஷயம். அதே போல தான் என்ன சொல்கிறாரு, இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே. இயல்மொழிக்கு இலக்கணம் வேணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் இந்தந்த விஷயங்கள் வேணாம் அப்படின்னா மொழிக்கு இலக்கணம் தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் வேணும் இல்லையா? அப்போ இயல்மொழிக்கு இலக்கணம்ன்றது அவசியம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் பற்றிய சிறப்பு செய்திகள். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் பார்த்தீங்கன்னா அடிப்படை செய்திகள், முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல செய்திகளை பார்த்துட்டோம், அவருடைய இயற்றிய நூல்களை பார்த்துட்டோம், அவருடைய சிறப்பு பெயர்கள், முக்கியமாக இவருடைய புகழறைகள் யார் என்னென்னலாம் முடியரசனை பற்றி புகழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அதே போல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பாடப்பகுதியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ தயவு செஞ்சு நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க, நிறைய ரிவிஷன்றதை கொடுங்க. திரும்ப வந்து பார்த்தா தயவு செஞ்சு ரிவிஷன்றதை கொடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் முடியரசன் சார்ந்த நிறைய கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு கொஷின் ஒரு எக்ஸாம் பேப்பரில் வருதுனாவே முடியரசன் சார்ந்த ஒரு கொஷின், கண்ணதாசன் சார்ந்த ஒரு கொஷின், இல்லை பாரதிதாசன் சார்ந்த ஒரு கொஷின், பாரதியார் சிலபஸில் டேரெக்டாக கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனையோ கண்ணதாசனையோ முடியரசனையோ ஸோ இவங்கெல்லாம் சாராமல் இவங்களாம் இல்லாத ஒரு கொஷின் அப்படின்றது மேக்ஸிமம் இருக்காது. ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதனால் ஒரு கொஷின் கேட்டாலும் நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒலி அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வகுப்பில் தமிழ் ஒலின்ற ஒரு தலைப்பை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.